அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் தமிழ் தாய் என்ற படமாகும். இப்படத்தினை ஸ்ரீ ராஜம் பிக்சர்ஸ் சார்பாக தென்னக சினிமாவின் ராணி மிஸ் டி.பி. ராஜலட்சுமி அவர்கள் கதை வசனத்தை எழுதி இயக்கியதுடன் சொந்தமாக தயாரித்திருந்தார். அவரது சகோதரர் டி.பி. ராஜகோபால் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களின் விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. பிரிட்டிஷ் அரசு நமது நாட்டை ஆண்டு கொண்டிருந்த 1940ஆம் ஆண்டுகளில் சுதந்திரம் பற்றி யாராவது பேசினாலோ, தேசியத்தை பேசினாலோ கைது செய்யப்படுவார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் துணிச்சலாக டி.பி. ராஜலட்சுமி அவர்கள் இந்திய தாய் என்ற பெயரில் தேசபக்தி படமாக துணிந்து எடுத்தார். இந்திய தாயை நீண்ட நாட்களுக்கு பிரிட்டிஷ் அரசு அடிமைப்படுத்த முடியாது, ஓர் நாள் அவள் வெகுண்டு எழுவாள் என்ற கருவை அடிப்படையாக கொண்டு டி.பி. ராஜலட்சுமி அவர்கள் இந்த இந்திய தாய் திரைப்படத்தினை எழுதி இயக்கி நடித்து தயாரித்திருந்தார். இப்படத்தில் நம் தேசம் சுதந்திரம் பெறவே இது வேலை துணிந்திடுவோமே என்ற பாடலையும் டி.பி. ராஜலட்சுமி அவர்கள் எழுதி நடித்திருந்தார். இந்த படம் தணிக்கை செய்யும் பொழுது பிரிட்டிஷ் அரசால் தேசபக்தி படம் என்று முத்திரை குத்தப்பட்டு படம் சின்னா பின்னமாக்கப்பட்டது. கோபம் கொண்ட பிரிட்டிஷ் அரசு மேலும் இந்த படத்தின் பெயரை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், மேலும் படப்பிடிப்பை நடத்தக்கூடாது என்றும், அப்படி நடத்தினால் இந்த படம் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டல் எச்சரிக்கையை பிரிட்டிஷ் அரசு டி.பி. ராஜலட்சுமிக்கு வழங்கியது. மிகவும் சிரமப்பட்டு எழுதி இயக்கி நடித்த பெரும்பாலான காட்சிகள் அடங்கிய படச்சுருள்கள் டி.பி. ராஜலட்சுமி அவர்களின் கண் முன்னாலே அழிக்கப்பட்டதை கண்டு கலங்கினார். அன்று படச்சுருள்களின் விலை அதிகம். பவுன் தங்கத்தை விட 2 மடங்கு அதிகமானது படச்சுருள்களின் விலை. தன் தாய் நாட்டிற்காக இந்த பொருளாதாரத்தை இழப்பதில் பெருமைதான் என்ற ஆனந்த கண்ணீருடன் மீதமிருந்த தாம் படம் பிடித்த 16,112 அடியை தொகுத்து தமிழ் தாய் என்ற பெயரை வைத்து மீண்டும் தணிக்கை சான்றிதழை பெற்று 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இத்திரைப்படத்தினை வெளியிட்டார் டி.பி. ராஜலட்சுமி அவர்கள். முதல் நாள் காட்சியை காண ரசிகர்கள் கூட்டம் திரையரங்கில் முண்டியடித்தது. வந்தே மாதரம் என்றும் ஜெய்ஹிந்த் என்றும் மக்கள் கோஷமிட்டதால் பிரிட்டிஷ் அரசு கோபப்பட்டு இத்திரைப்படத்தினை ஒரு காட்சியோடு நிறுத்தியது. உடனே கோபம் பொங்க டி.பி. ராஜலட்சுமி மற்றும் பல சுதந்திர போராளிகள் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தியதும் மறுநாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 1940ஆம் ஆண்டு தமிழ் தாய் அல்லது மாத்ரு தர்மம் என்ற பெயரில் அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது. இந்த திரைப்படம் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றது. காரணம், பிரிட்டிஷ் அரசாரின் காவல் கெடுபிடி மற்றும் காட்சிகளை அதிகமாக வெட்டப்பட்டதால் கதை சின்னாபின்னமாக இருந்தது போன்ற காரணங்களால் இந்த படம் தோல்வியை தழுவியது. இத்திரைப்படத்தில் வி.ஏ. செல்லப்பா, வி.எஸ். மணி, டி.பி. ராஜகோபால், பேபி ருக்மணி, பி.ஆர். மங்களம், எஸ்.ஆர். லட்சுமி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படி பல போராட்டங்களை சந்தித்து திரைக்கு வந்த இந்த திரைப்படத்தினை பற்றிய ஒரு போஸ்டர் கூட மிஞ்சவில்லை என்பது வேதனையான ஒன்றுதான். அன்றே இந்திய தாய்க்காக தமிழ் தாய் டி.பி. ராஜலட்சுமி திரைப்படத்தின் மூலம் போராடிய போராட்டத்தினை கண்டு சினிமா கொட்டகை அவரை வணங்கி போற்றுவதில் பெருமை கொள்கிறது. இதுவரை இந்த தமிழ் தாய் அல்லது மாத்ரு தர்மம் என்ற திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.